100 ஆண்டுகளுக்கு மேலே செயல்பட்டு வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. பல நூறு தொழிற்சாலைகள், பல்லாயிர தொழிலாளிகள், பல கோடி லாபங்கள் புரட்டக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஹெல்த் கேர்ல எவ்வளோ முக்கியமான பங்களிக்குதோ அதே போல நம்ம அன்றாட வாழ்விலையும் ரொம்ப முக்கியமான பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ வெல்கம் டு த கதை டெல்லர்ஸ் ஷோ. வணக்கம் மக்களே. மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது இன்ட்ரோ பயங்கரமாக கொடுத்த, என்னடா பேச போகிற இன்ட்ரோவில் என்ன பொருள் நாங்கள் அன்னடிக்க பாய்ச்சிட்டு அதை பற்றி வரலாறு தெரியாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா? அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, யோசிச்சிருக்க மாட்டீங்க இதுக்கு இவ்வளோ பில்டப் ஆட். அந்த ஒரு பொருளை தான் இப்போ உங்கள் கையில் கட்டப்போகிறேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க, டிஷ்யூ பேப்பர். டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்ப்போம் இல்லையா? அதாவது எங்கே போனாலும் டிஷ்யூ 20 காசு. பாத்ரூம் வாசலில் இருக்கும், சாப்பாடு கடையில் இருக்கும், வீட்டில் கோத்தா கணக்கில் வாங்கி வச்சுருப்போம், காடியில் இருக்கும், கிச்சன் ரோல்னு இருக்கும், டாய்லெட் ரோல்னு இருக்கும், வெட் வைப்ஸ்னு இருக்கும், என்னென்னமோ பிராண்டில் டிஷ்யூஸ் இருந்திருக்கு. பட் இந்த டிஷ்யூவை சுற்றி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அது எப்படி உருவாக்குனாங்க, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் உருவாக்குனா, யாருக்கு அந்த யோசனை வந்துச்சு, யார் நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்குறன்னு நினச்சா, அப்படி நினச்சி எப்படி அதை மார்க்கெட் ஆகினாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் கவலையப்படாதீங்க, ஏன்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே, இந்த விஷயத்தை நம்ம பற்றி பேச போகிறோம்னு சொன்னால் சுமாராக ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் பின்னாடி ட்ராவல் பண்ணி போகணுங்க. அதுக்கு ரொம்ப பின்னாடியில் நீங்கள் அங்கே இருங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். 1872 தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் கிம்பர்லி அண்ட் கிளார்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பத்தில் இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, வெறும் அட்டவணைகள், காகிதம், அப்புறம் நியூஸ் பேப்பரோட பேப்பர் பிரிண்டிங், இந்த மாதிரி வெறும் பிரிண்டிங் மட்டுமே பேஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்த நிறுவனம் தான் இந்த கிம்பர்லி அண்ட் கிளார்க். அவங்களுக்கு என்ன ஐடியா திடீர்னு வந்துச்சோ என்னன்னு தெரியல, திடீர்னு மருத்துவத்தில், அதாவது மருத்துவம் சார்ந்த சானிட்டரி திங்ஸ்னு சொல்லுவாங்க, காட்டன், வூல்ஸ், அப்புறம் காசஸ், அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஐடியா அவங்களுக்கு வருது. அப்போ கரெக்டாக 1914 முதலாம் உலகப் போர். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க நல்லா யோசிச்சு இதுக்கு முன்ன யூசேஜில் இருந்த வெறும் காட்டன் பேண்டேஜஸ்க்கு ரிப்ளேஸ்மெண்ட்னா செல்லுலாய்ட் காட்டன் பேண்டேஜஸ்னு புதுசாக அவனுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, வெறும் காட்டன், பருத்தியும் காகிதத்தில் செஞ்சு, அதை ரொம்ப மெல்லிசான ஒரு கோடுன்னு நினைப்பீங்க, அதுதான் இல்லை, ரொம்ப மெல்லிசான காகிதத்தை ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு புது பேண்டேஜஸை ராணுவ வீரர்களுக்கு இவங்க தராங்க. அது ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ வீரர்களுக்கு மருத்துவத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அவங்கள வேற ஒரு கண்டுபிடிப்புக்கு இழுத்துட்டு போணுச்சு. அதுதான் பெண்கள் பாய்க்கக்கூடிய சானிட்டரி நாப்கின்ஸ். எப்படி இந்த கண்டுபிடிப்பு அவங்களுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் வீரர்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய இவங்க விற்பனை பண்ணக்கூடிய இந்த புதுவிதமான பேண்டேஜஸோட மிச்ச மீதி தான் இந்த அங்கே இருக்கிற இந்த நர்சஸ், அதாவது இந்த லேடி நர்சஸ்லாம் வந்துட்டு அவங்களோட சானிட்டரி நாப்கினை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிறுவனத்துக்கு, அதாவது கிம்பர்லி அண்ட் கிளார்க்குக்கு இது ஒரு பெரிய ஜாக்பாட். ஒரு விஷயம் செய்ய போய் இன்னொரு விஷயமும் நம்மளுக்கு இருக்குது, இது மூலிமா நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டைமில் இவங்க ஃபர்ஸ்ட் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி யூகேல ஒரு கம்பெனி அண்ட் ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் வந்து அந்த டைமில் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் இவங்களுக்கு அந்த காம்படிட்டிவ் மார்க்கெட், அதாவது அந்த டைமில் ரொம்ப ஆர்வமாக மக்கள் தேடிட்டு இருந்த ஒரு பொருளோட விற்பனைக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி இவங்க அதை 1920 விற்பனைக்கு கொண்டு வராங்க. 1920 விற்பனை கொண்டு வந்த அவங்க அந்த பிராண்டுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் தான் இப்போ நம்ம ஃபேமஸாக பார்த்துட்டு இருக்கிற கோடெக்ஸ்ன்ற ஒரு பிராண்ட். அப்போ இதுக்கும் டிஷ்யூக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இதில் இருக்கக்கூடிய அந்த செல்லுலாய்ட் அப்சர்பன் குவாலிட்டி ரொம்ப ஹைன்னு சொல்லிட்டு அவங்க மீட்டிங், அதாவது அந்த டீம் கிம்பர்லி அண்ட் கிளார்க்கோட ஹையர் ஆஃபிஷியல்ஸ் மீட் பண்ணி இது மூலிமா நம்ம இன்னொரு ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லி அந்த ஐடியாவில் அவங்க R&D பண்ணி கொண்டு வந்த விஷயம் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபேஷியல் டிஷ்யூ. இந்த ஃபேஷியல் டிஷ்யூ எப்போ மார்க்கெட்டுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 1924. 1924 இவங்க மார்க்கெட் கொண்டு வர இந்த ஒரு டிஷ்யூவோட பேர் தான் கிளீனெக்ஸ். நம்ம ரொம்ப ஃபேமஸாக பார்க்கக்கூடிய பிராண்ட் தாங்க அந்த கிளீனெக்ஸ். இந்த கிளீனெக்ஸோட பேர் எப்படி எடுத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பெல்லிங் என்னமோ கேல தான் ஆரம்பிக்கும், ஆனால் அர்த்தம் என்னமோ சேம் தாங்க. கிளீன்ன்ற வார்த்தையை கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டுமே, அந்த ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் மாற்றிட்டு அதுக்கு பின்னாடி அவங்க முத கண்டுபிடிச்ச அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, கோடெக்ஸ் அப்படின்ற பிராண்டோட பின்னாடி EXஐ மட்டும் எடுத்து அதை கிளீனெக்ஸ்னு மாற்றிருக்காங்க. ஓகே, இப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாச்சு, அது விற்பனைக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் இது வரைக்கும் யாருக்குமே பாய்க்காத ஒரு புழக்கத்தில் இல்லாத ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணும்னா
அவங்களுக்கு என்ன தேவை? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தேவை. அதாவது வியாபார யுக்திகள். அதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மொத யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியே இந்த டிஷ்யூ பேப்பரால் அப்போ இருக்கிற டேட்டர் ஆர்டிஸ்ட் போடக்கூடிய மேக்கப்பை அகற்றத்துக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் அவங்க மார்க்கெட்டிங்கே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் தியேட்டர் ஆர்டிஸ்ட், அதாவது வந்து நாடக கலைஞர்கள், நிறைய பேருக்கு அவங்க முகம் பரிச்சயமாக தெரியணும்னு சொல்லி அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மேக்கப் போடுவாங்க. ஸோ அந்த மேக்கப் அவங்க வந்து திருப்பி தொடச்சி எடுக்கணும்னு சொன்னால் வேறு ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி அது துணியில் தேய்ச்சி எடுக்கணும். அது ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அந்த ரீச் கொஞ்சம் இருக்கும் போது இதை இன்னும் வேற ஆள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சராசரி மக்களுக்கு இந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணும். அதை எப்படி சேர்க்கணும்? நோயின்னு சொன்னால் உலகமே பயப்படணும், அவங்களுக்கு அப்பயே தெரியும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜலதோஷமோ சளியோ பிடிச்சிருந்தா உங்கள் கை கட்டிலே நீங்கள் தொடச்சிட்டு எடுத்து திருப்பி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. அதனால கிருமிகள் நம்மளை சுற்றியே தான் இருக்குது. அது வராமல் இருக்கணும். என்ன செஞ்சுன்னா, யூஎஸ் அண்ட் த்ரோ ஃபேஷியல் டிஷ்யூ தானே, எடுத்து அப்படி தொடச்சி அப்படி தூக்கி போட்டுன்னா சுத்தம், சுகாதாரம், நிம்மதி தரும்னு நீங்கள் பீஸாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணி வேர்ல்டு வைட் அவங்க பிராண்டை பெருசாக்குனாங்க. இப்போ பிராண்டை பெருசாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டோம். எப்படி உருவாகினுச்சின்னு சொல்லிட்டோம். இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்க கேட்டால் இருக்காங்க. ஏன்னா இவங்க இப்போ வரைக்கும் அந்த டிஷ்யூக்கான பேட்டன் ரைட்ஸ் வாங்கலை. ஸோ இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். யார் வேணாலும் அந்த டிஷ்யூ ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் த திங் இஸ் என்னன்னா, அவங்களுக்கு இப்போ வரைக்கும் நின்று சொல்லக்கூடிய ஒரு பெருமை, அவங்க தான் முத இந்த டிஷ்யூவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி. சரி, இப்போ உற்பத்தி எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தோம், எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம், யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்க போது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஏறத்தாழ 42 பில்லியன் டன் டிஷ்யூ பாய்ச்சி நம்ம வீசுகிறோன்னு சொல்லி கணக்கெடுப்பு சொல்லுது. 42 பில்லியன் டன். அதே போல் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் சராசரி 130 145 கிலோ டிஷ்யூ யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இது கணக்கெடுப்பு. இது ஆளுங்க எவ்வளோ உபயோகிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இப்போ இவ்வளோ டிஷ்யூ பாய்ச்சி வீசுகிறோன்னு சொன்னால் அதுக்கு லாபம் இருக்கணும்ல, அதுக்கு வியாபாரம் இருக்கணும்ல. ஸோ உலகம் ஃபுல்லாகவே லாபம் வியாபாரம்னு பார்த்தோன்னா, உலகம் ஃபுல்லாக, அதாவது இந்த ஒரு உலகத்தில் இந்த வருஷத்துக்கு குளோபல் மார்க்கெட் ரேட்னு ஒன்று இருக்குங்க. அந்த குளோபல் மார்க்கெட் ரேட்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ். அது போக 2024 90 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அது ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக இதுவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் தூர நோக்கில் நம்ம பார்ப்போம்னு சொன்னீங்கன்னா 2032 $154 பில்லியன் அளவுக்கு இதோட மார்க்கெட்டோட க்ரோத் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது டிஷ்யூ இண்டஸ்ட்ரி. சரி, டிஷ்யூ இண்டஸ்ட்ரி எதுக்கு இதோட இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறேன், ஏன் வந்து டிஷ்யூவை பற்றி இவ்வளோ என்டர்பிரைஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், இந்த டிஷ்யூ பேர் ஏறத்தாழ 80 நாடுகளில் உற்பத்தி தயார் பண்ணுறாங்க. அதுபோக 196 கண்ட்ரீஸில் இதோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இது ரிலேட்டடாக நடக்குது. அண்ட் தேட்ஸ் ஆல்மோஸ்ட் அ வேர்ல்ட். இந்த சாதாரண டிஷ்யூ பேப்பர் நம்ம வாங்கி கையை தொடச்சி கசக்கி தூக்கி போடுற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி எத்தனை இண்டஸ்ட்ரி, எத்தனை விதமான ரா மெட்டீரியல், எத்தனை விதமான மேன் பவர், எத்தனை ஆயிரம் பேருக்கான வேலை, எவ்வளோ சோர்சஸ் ஆஃப் இன்கம், எத்தனை டிரான்ஸ்போர்ட்டேஷன், எவ்வளோ கமிட்மெண்ட், எவ்வளோ விஷயம் நடக்குது. நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? நம்ம யோசிச்சதில்லை. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உட்காந்து ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வேல்யூ தருது நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம எடுத்து கசக்கி தூக்கி போகிற டிஷ்யூ இன்றைக்கி ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஏதோ ஒரு தொழிலாளரோட அன்றாட வாழ்விய நல்லபடியாக இருக்கணும்னு தீர்மானிக்குது. அது போக இதில் முக்கியமான ஒரு டேக்அவே இருக்குங்க. இது வரைக்கும் டிஷ்யூ வந்துட்டு யார் கண்டுபிடிச்சா, எப்போ கண்டுபிடிச்சாங்க, இதுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இது எவ்வளோ சம்பாதிக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அது போக மனுஷ வாழ்க்கையை இந்த டிஷ்யூவோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு அர்த்தம் புரியுங்க. நம்ம யாருக்கு கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக இருக்கணுமோ, இல்லை யாரு கூட நம்ம வந்து நெருக்கமாக இருக்கணுமோன்றது இல்லை. இந்த டிஷ்யூ மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நொடி அவங்க பக்கத்தில் இருந்தால் கூட நம்மளுக்கு போதும். ஆனால் நம்மளோட வேல்யூ என்றைக்குமே குறையாதுங்க. ஏன்னா என்ன தான் டிஷ்யூவை கசக்கி தூக்கி போட்டாலும் அது இல்லாமல் ஒரு சில வேலையை நம்மளால் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம எண்ணமோ நம்ம செயலும் இருந்துச்சுன்னா, என்ன தான் யார் நம்மளை துன்படுத்தினாலும் நம்மளோட வேலையும், நம்மளோட பேரையும், நம்மளோட குணத்தையும், நம்ம நல்ல மனசையும் யாருனாலும் பறிச்சிக்க முடியாது. அது போக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவாக இருந்துச்சு. இதில் நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்க. இது மூலிமா நீங்கள் நிறைய வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொஞ்சம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அப்போ கடைசியில் நான் என்னோடய பங்கு கொஞ்சம் சொன்னேன். அது கூட உங்கள் மனசில் கொஞ்சம் ஆறுதல் தருது, இல்லை உங்களுக்கு அது கொஞ்சம் கோவப்படுத்தினா கூட கீழே காமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கங்க. அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் கான்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எப்போதுமே நான் வெல்கம் பண்ணுவேன். பிகாஸ் நானும் வளரணும்,
என்னோட சமூகமும் வளரணும். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரும்னு நினைச்சிட்டு இன்னைக்கு உங்கள்ட்ட நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் கவினேஷ் சார். இது த காதை டெல்லஸ் ஷோ.